எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கேங்ஸ்டர் கதை. ஒரு வட சென்னையை மையமாக வைத்து எடுக்க போற கதையாக இருக்கும்னு பார்த்தேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற இளைஞர்கள வந்து கட்டுப்படுத்தவே முடியல. ஆளாளு கையில அருவாள அதிகம் தூக்கின்னு, ஒரு பக்கம் வந்து வன்முறை அதாவது அடிதடிலாம் ரொம்ப சர்வ சாதாரணம்பா அப்படின்னு நினைக்கிறபோது, திரும்ப திரும்ப இந்த படத்தை ஏன்பா எடுக்கிறீங்க? இதே கதைய ஏன் எடுக்கிறீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே உடம்பு முழுக்க இதுவாகி போய் சிம்பு அப்படி நிற்கிற காட்சியெல்லாம் இருக்குது. அப்புறமா நெல்சனை வச்சு ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஒரு ரவுடியை பற்றி கதை எடுக்கிறாரு பொழுது இதெல்லாம் போட்டுங்க அதெல்லாம் எடுத்துருங்க அப்படிலாம் சொல்லிட்டு சார் யாரை நடிக்க வைக்க போகிறீங்க? தனுஷ் நல்லா நடிப்பார், நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு தனுஷை கலாய்க்கிறாரா இல்லை தனுஷ் புகழுறாரா? இது வெற்றிமாறன் எப்படி ஒத்துக்கிட்டாரு? தனுஷுக்கும் சிம்புவுக்கும் இன்னும் அந்த ஒரு பகை ஓடிக்கிட்டு இருக்கா, அந்த சண்டை இதுவாகிட்டு இருக்கா, சோஷியல் மீடியாவில் போடுறது தான் அது. அதை தாண்டி யாராருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அவங்க மேலே ஏறி போக வேண்டியது தான். அது சினிமாவில் வந்து இன்னும் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் ஆனால் சிம்புவுக்கு ஒரு கம்பேக் தேவை. வெற்றிமாறன் மாதிரியான படத்தில் சிம்பு நடிக்கணும் அப்படின்னு கலைப்புலி தானு தொட்டி ஜெயான்ற படத்தை பல வருடங்களுக்கு முன் சிம்பு வச்சு எடுத்தார். நிறைய பஞ்சாயத்துக்கள்லாம் செஞ்சு இந்த படம் வந்து அப்படியே வந்தது. ஆனால் ஒரு ஆவரேஜான படமாக இருந்தது. விஎஸ் துரை இயக்குன அந்த படம் அவருடைய முதல் படம் அது. அந்த படத்தை அது கூட பார்த்திங்கன்னா ஒரு நார்த் மெட்ராஸோடைய ஒரு கேங்ஸ்டருடைய கதை. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போதெல்லாம் கூட தெரியுது. கோர்ட்டில் போய் அப்படி நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சோன்னே உன் மேலே 3 கொலை இருக்கு ஒத்துக்கிறியான்னு ஜட்ஜம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா எல்லாம் வந்து சும்மா திணிக்கப்பட்ட இது அப்படின்னு சொல்லி அவர் நடந்து வராப்புல சிம்பு. தென் சென்னையில் பிரபலமாக இருந்த ஒரு ரவுடியுடைய கதை அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஆனால் கதைக்களம் வட சென்னை அப்படின்னு பேசுகிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்திற்கு அனிருத் அப்படின்னு அது கூட போட்டிருக்காப்புல வந்து ட்வீட் பண்ணியிருக்காப்புல சிம்பு. என் அன்பு அணிக்கு நன்றி, உன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கனவு நினைவே ஆகிப்போச்சு, ரொம்ப நாளாக நம்ம சேர்ந்து பண்ணணுன்னு இருந்தோம், இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம 2 பேரும் இந்த களத்தில் இறங்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு புகழ்ந்து ஒரு வாழ்த்தோடு சேர்ந்து இதெல்லாம் போட்டிருந்தார். ஆமாம், சிம்பும் அனிருத்தும் ஏன்பா படமே பண்ணல அப்படின்னு கேள்விலாம் இருந்தது. அப்படியே ரீமைண்ட் பண்ணி பின்னாடி போங்க வந்து பீப் பாட்டுன்னு ஒன்று வந்து பீப் சாங் பெரும் பிரச்சனையாச்சு. வந்து பீப் சாங் வந்து ஐயோ போகிற இடம் பூரா ஒரே அமக்களம். மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள்லாம் கடும் கண்டனம். வந்து இவங்கெல்லாம் வந்து பிடிச்சி உள்ளே போடுங்க, ஆச்சா போச்சா சமுதாய சீர்கேடு, குறிப்பாக பெண்கள் மீது இவ்வளோ பெரிய வன்மத்தை வக்ரத்தெல்லாம் இந்த பாட்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு பெரும் பிரச்சனையாகி அப்புறமா கடைசியில் அனிருத் வந்து இந்த மியூசிக்கே போடல, பாட்டும் பாடல, இதுவே பண்ணல, எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அப்பீட் ஆகிட்டார். வந்து அப்புறமா வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சிம்புக்கு யாரோ சில ஆலோசனைகள்லாம் சொல்லி அந்த தம்பி கூட சேராத, நல்ல பையன் கிடையாது, நீலாம் வந்து தனியாக இரு அப்படின்லாம் சொல்லி பிரித்து விட்டதாக ஒரு தகவல்லாம் இருந்தது. ஏன்னா முழுக்க முழுக்க சிம்பு மேலே தான் அத்தனை பழியும் வந்தது.